தமது மந்தை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் அன்பானவர்களே, ஒரு பில்கேட்டா இருப்பதை விட, ஒரு அம்பானியா இருப்பதை விட அவருடைய மந்தைக்குள் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்தவனாய் இருப்பதல்ல, கிறிஸ்தவளாய் இருப்பதல்ல, அவருடைய மந்தைக்குள்ளே. இதைத்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 100ஆம் சங்கீதத்திலே அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பூமியிலே அவருடைய மந்தையாய் இருப்பது இஸ் ஓன் ஃப்ளாக். அன்பானவர்களே, அந்த மந்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், அது கிரயம் செலுத்தி வாங்கப்பட்ட ஒன்று. அவருடைய மந்தை அர்த்தம் என்னவென்றால், அதில் சொந்தம், அதில் அவருக்கு இருக்கிற உரிமை. அவர் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் பார்த்து அவருடைய மந்தையாய். அன்பானவர்களே, இந்த மேன்மைக்கு உரியவனாய் பிறக்கவில்லை, இதற்கு அப்பாற்பட்டவனாய் வாழ்ந்தேன். ஆனால் 1970ஆம் ஆண்டிலே இந்த மந்தைக்குள்ளே வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். திருமறை சொல்லுகிறது, அவருடைய மந்தை. அன்பானுள்ளே, நீங்களும் நானும் சாதாரண ஒரு வழிப்போக்கர்கள் அல்ல, சேருண்டு இருக்கிற மக்கள் அல்ல, அவருடைய மந்தைக்குள் இருக்கிறோம். அப்படியானால் அதற்கு ஒரு வேலி, அதற்கு ஒரு பாதுகாப்பு, அதற்கு ஒரு காவலன். அன்பானுள்ளே, எனவே தான் ஆண்டவர் சொல்ல வார்த்தை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படி அர்த்தம் என்னவென்றால், உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு இந்த உலகத்திலே எந்த ஒரு நபருக்கும் இல்லை. அன்பானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, எத்தனையோ விபத்துக்கள், நாம் போகிற பல ஆகாய விமானங்கள், அல்லாவிட்டால் பஸ் பிரயாணங்கள், சாலை விபத்துக்கள், அதே சாலை விபத்தில் பலர் மரிக்கிறார்கள், அதே ரயில் விபத்தில் பலர் மரிக்கிறார்கள். நீங்களும் போகிறோம், நானும் போகிறோம். இந்த செய்தியை நான் பேசுகிற இந்த நாளிலே நேற்று வரை ஏறக்குறைய ஒரு 14 நாட்கள் 15,000 மைல்கள் அன்பானவர்களே நான் பிரயாணம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆகாயமானத்திலே பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள். நான் தங்கியிருந்த அந்த தைவான் தேசத்திலே 2 முறை மிகப்பெரிய, அதாவது சூறாவளி காற்று, டைஃபூன் என்று சொல்லுவார்கள், இவர்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் கோர பயங்கரமான காற்றுகளின் மத்தியிலே நம்மை பாதுகாக்கிறார். அன்பானவர்களே, நேற்று நான் அந்த தேசத்தில் இருந்தேன். வரும் வழியிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான மரங்கள், மிகப்பெரிய விளம்பர பலைகள் முறிந்து விழுந்ததை கண்டேன். நான் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், அங்கே போனேன் என்று சொல்வதற்காக அல்ல, ஆனால் இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளிலே உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். இதே சாலையிலே பலர் மரிக்கிறார்கள், ஆனால் அதே சாலையிலே நீங்களும் நானும் செல்லுகிறோம். இதே ரயிலிலே பலர் மரிக்கிறார்கள், ஆனால் அதே ரயிலிலே நீங்கள் நானும் பிரயாணம் பண்ணுகிறோம். காரணம் என்னவென்றால், அதே அன்பானவர்களே, அதே படுக்கை தான், ஆனால் அதே படுக்கையிலே பலர் மரித்து போகிறார்கள். ஆனால் அந்த படுக்கையிலே நாம் நித்திரை செய்து விழிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் அவருடைய மந்தையா இருக்கிறோம்.